ஹோட்டல் ஸ்டைல் வெண்பொங்கல் நல்லா சூடாக அதோட வடை சாம்பார்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும்ல. எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் பச்சரிசியும் 1/2 டம்ளர் பாசி பருப்பும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம். இப்போது 2 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா குழைவாக வேணும்னா நீங்கள் 7 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு 3 விசில் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போது நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. அன்றைக்கி எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லை, ஸோ நான் அதை விட்டுட்டேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி. உங்களுக்கு இதை விட குறைவாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பையும் பெப்பரையும் நம்ம பொங்கலில் ஆட் பண்ணி ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த பொங்கலுக்கு நீங்கள் சாம்பார், சட்னி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.